படம் வேற லெவலா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லணும்னு சொல்லல, பட் வரும்போது எனக்கு உடம்பு சரியாம இருந்தா, பட் பார்த்த உடனே எனக்கு நல்லா ஃபீலிங் காமெடி, சாங்ஸ், ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட அன்பு மகேஷோட அவங்க தான் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆமா, அதான் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம பார்த்தாதான் பாருங்க, நம்ம எதை சொல்லக்கூடாது, பார்க்கும்போது அது இந்த ஃபீல் நல்லா இருக்கும்ல, பார்த்து தெரிஞ்சு. அது நல்லா நடிச்சிருக்கு. பட் அன்பு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவ் பண்ணாங்க, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. கண்டிப்பா இருக்கு. படம் வந்து கம்ப்ளீட்டா நியூ ஜானர். அதாவது ரொம்ப நாள் முன்னாடி ரஜினிகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு எம்என் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ வச்சு ஒன்று பண்ணார். அந்த மாதிரி இது புதுசா இருக்கு, ரொம்ப புதுமையா இருக்கு. புது டைரக்டர், புது நடிகர்னே சொல்ல முடியல. மயில்சாமி சார் பையன் அன்பு மயில்சாமி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா எமோஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. புது படம்னே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டெல்லாம் கூட நல்லா இருந்தது, ரியலி குட். ஆமா, அதனாலதான் கொஞ்சம் சிரிப்பு நிறையவே இருந்தது. இப்ப அந்த மாதிரி சந்தானத்துக்கு அப்புறம் நிறைய சிரிச்சனான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த படம் ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாது. ஆமா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப கியூரியஸாவே இருந்தது. யமன் கட்டளை அப்படின்னா என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில வர மாதிரி இப்ப நிறைய படம் வருது. யமன் கட்டளைன்னும் போது டிஃப்ரெண்டா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பார்க்கும் போதே சிரிப்பு வந்ததுங்க. அவர் வர சீனெல்லாம் சிரிப்பு தான். யமன்ற பயம் போய் அவர் கேரக்டரே வந்து எங்களுக்கு ரசிக்கும்படியா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. பாசிட்டிவ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலையெல்லாம் அதிர்ந்து போய் சண்டை அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப மென்மையா ரசிக்கும்படியா பார்த்திருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். மைனஸ்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. குட் 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 ஜாப் பை த டீம். த்ரூ த ஃபிலிம் நல்லா காமெடியா இருக்கிறவே உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ த்ரூ த ஃபிலிம் நல்லா சிரிச்சு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ற ஒரு ஃபிலிமா இருக்கு. ஆமா, பேர் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் தென் இஃப் யூ வாட்ச் த மூவி உங்களுக்கு புரியும் ஏன் வந்துட்டு எமன் கட்டளை அப்படின்ற டைட்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஸோ அதுதான் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருந்ததால த்ரூ த ஃபிலிம் நல்லாவே உங்களுக்கு அந்த காமெடி எலிமெண்ட் நிறைய இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபிலிம் த்ரூ அவுட், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரும். ஆக்சுவலி எனக்கு ஹீரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதே தெரியல, பிளஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிந்தாரு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் பிளஸ் பாயிண்ட். ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஹேவ் டன் a very good job. அது ஓல்ட் தான், பட் அகைன் நீங்க பார்த்தது இல்லைல்ல, ஸோ இட் லைக் டேக் யூ பேக் இன் டைம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஹெவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வந்துச்சு. லைக் நீங்க எம்என்னு கேட்கறச்சவே வந்துட்டு பயம் தான் நம்மளுக்கு வரும். பட் when you see him on the screen உங்களுக்கு வந்து நல்லா சிரிப்பா தான். நான் அவர் பார்க்கும்போது எல்லாமே சிரிக்க தான் செஞ்ச ஸ்கிரீன். டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் பார்த்தது இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ்னா இட் வாஸ் வெரி ஃபன்னி த்ரூ அவுட் தி ஃபிலிம். நெகட்டிவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காமெடி படம், டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாத்துலயும் ஃபைட்டிங், அது ரத்தம் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பழைய காலத்துல ஒரு இதெல்லாம் வந்து பழைய காலத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்தது படம். எங்க மாதிரி இருக்கிறவங்க பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. கோரியோகிராஃபர் நல்லா இருந்தது, டான்ஸ் எல்லாம், மியூசிக் நல்லா இருந்தது, டோட்டலி நல்லா இருந்தது. காமெடியும் ஹீரோவுக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லா இருந்தது. படம் பிடிச்சது, நல்ல தேங்க்யூ. புரியல. யமன் கட்டளை, அந்த கட்டளையை மீறிடுவான்னு நினைச்சோம். பட் தாக்கு பிடிச்சி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. அந்த பொண்ணும் சொல்லவே இல்லை, அவங்களும் சொல்லவே இல்லை. பட் கடைசியில அந்த தேர்ட் கண்டிஷனுக்கு யமனே வந்து சொல்லி அதுதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு காமெடி ஆர்டிஸ்ட் பின்னிட்டாங்க. அவங்களுக்கு டான்ஸ், ரெண்டு பேரோட டான்ஸும் ரொம்ப பிடிச்சது. காமெடியும் ஹீரோவும் அர்ஜுனன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பு சாமி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணா, படம் சூப்பரா இருக்கு. நல்ல காமெடியா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு, எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஏதாவது நெகட்டிவ்னு எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு படம். சூப்பரா படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சது? மியூசிக் பிடிச்சி. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யமுனா நடிச்சிருக்கு, நல்லா ஹீரோ ஹீரோயின் சூப்பரா சாங்ஸ்ல எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? ஹைலைட்டா